ராதே கிருஷ்ணா. பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் அப்படின்றார் திருமங்கையாழ்வார். இள வயசுல நிறைய தவறுகள் பண்ணிடுறோம். வயசான காலத்துல வயசாக அடுத்த வாழ்க்கை உழைச்சு நமக்கு ஆத்மாவுக்கு வேண்டியதை சம்பாதிக்காம இருக்கும். நம்மளே சொல்றோம், அவளுக்கு இவ்வளவு பண்ண நன்றி இல்லை, குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன், யாருக்கும் அக்கறை இல்லை, இப்படிலாம் புலம்பவே வேண்டாம். நீ என்ன பண்றியோ, யாருக்காக பண்றியோ, எல்லாமே கிருஷ்ணனுக்காக பண்றேன்னு மனசுல வச்சுக்கோ. இப்ப வீட்டுல சமைக்கிறியா, கிருஷ்ணனுக்காக சமைக்கிறேன்னு நினைச்சுக்கோ. இப்ப ஒருவேளை அவ கொண்டாடட்டா கூட கிருஷ்ணன் அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவான். குடும்பத்துக்காக உழைக்கிறியா, அவ அதை பத்தி பெருசா கொண்டாடலனா கூட கிருஷ்ணனுக்காக பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா கிருஷ்ணன் கூட வந்து நிற்பான். இப்ப பீஷ்மரை பார்த்துக்கோ, ஹஸ்தினாபுரத்துக்காகத்தான் அவ்வளவும் பண்ணார். ஆனா கடைசியில அம்பு படிக்க இருக்கும்போது ஒரு ஆள் கூட நிக்கவே இல்லை. ஆனா அவர் எல்லாத்தையுமே கிருஷ்ணனுக்காக பண்ணனால யாரும் கண்டுக்கலன்னு கவலையும் படல. ஆனா கிருஷ்ணன் கரெக்டா வந்து நின்னான் பாத்தியா. அதனால உன் மனச நீ ஜாகிரதையா பாத்துக்க வேண்டியது உன் கர்மா. ராதே கிருஷ்ணா.